இந்த பிரபஞ்சத்தை படைச்சு இதில் உயிரினங்களையும் படைத்து அவங்களுக்கு தேவையான உயிர்களுக்கு தேவையான எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுத்து நம்மளை ஆட்டிக்கக்கூடிய அந்த பரம்பொருளை மனதின்கண் தியானம் பண்ணணும். சரி, அடுத்தது நம்மளுடைய தேகம். அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் காணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டத்தில் என்னென்ன இருக்கோ அதுவே நம்மளுடைய பிண்டத்திலையும் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ அண்டங்களுடைய அளப்பரிய சக்தி நம்ம உடம்புலையும் இருக்கானா இருக்குது. அவ்வளோ சக்தி நம்ம உடம்புல இருக்குது. அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது? பஞ்சபூதங்களாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விக்ஸ்தி, ஆக்னம். இந்த 5 இடத்துக்கும் நம சிவாயன்னு 5 பெரும் தெய்வங்கள் மூர்த்திகளாக இருந்து அருள் புரிக்கிறாங்க. அப்போது இவங்களையெல்லாம் படைத்து நமக்கு தேவையானவற்றை கொடுப்பதற்காக பரம்பொருளால் நியமிக்கப்பட்டவர்கள். இவர்கள் பரம்பொருளை கூட உணர மாட்டாதவர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதம் மெய்வருத்த குளிதருங்கிறார். இன்னொரு குறளில் தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழைங்கிறார். அதுக்காக தெய்வங்கள் அவ்வளோ ரிஜெக்ட் பண்ணலை. பட் ஆனால் தெய்வங்கள் கூட பரம்பொருளை அறிய மாட்டாதவர்கள். பட் ஆனால் நம்ம அறியறதுக்கு உண்டான ஒரு நன்முறையை நமக்கு சித்தர்கள் ஞானிகள் மூலமாக பரம்பொருள் சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இந்த பிரபஞ்சம் படைக்கிறப்பவே இந்த பிரபஞ்ச ரகசியங்களை விண்வெளியில் வான்வெளியில் அதிர்வலைகள் மூலமாக படைச்சிட்டு அதையும் விட்டுட்டு போயிருக்காரு. எப்படி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறப்போ அதனுடைய மேனுவலை கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பிரபஞ்ச ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்ச ரகசியம்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்மளுடைய பஞ்சபூதங்கள், நம்மளுடைய இயக்கத்தில் அது எப்படி ஒன்றி இருக்குது. மூலாதாரங்கிறது ஒரு சக்கரம். இட்ஸ் அன் இமேஜினேஷன் பவர். அங்கே ஒன்றும் அவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. எப்படி கரண்ட்டு இருக்குதுன்னு எப்படி நம்ம உணர்கிறோம்? அதை ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப தான் உணர்கிறோம். வெப்பத்தை எப்படி உணர்கிறோம்? கண்ணுக்கு தெரியுதில்லை. அதை உணர்கிறப்ப தான். அந்த மாதிரி இட் இஸ் அன் சக்கரங்கள் எல்லாமே இட் இஸ் அன் இமேஜினேஷன் பவர். அந்த பவரை தூண்டுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாம் இந்த லெசனில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். இப்போது சுவாதிஷ்டானங்கிறது மண்ணினுடைய அம்சம். சுவாதிஷ்டானங்கிறது இது எல்லாமே சித்தர் வாக்கு. இந்த சுவாதிஷ்டானங்கிறது மண்ணினுடைய அம்சம். இது எப்படி நமக்கு பயன்படுது, இதை எப்படி நாம் அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோன்னா, இந்த தேகம்தான் மண். இந்த தேகம் மண்ணினுடைய அம்சம். இந்த தேகம் மண்ணினுடைய அம்சம். இப்போ பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூமியில் ஒரு 3/4 பங்கு பூமி, 2 பங்கு நீர். அப்போது இந்த பூமி என்ன செய்யுது? இந்த மண்ணில் விளையக்கூடிய பொருள்கள் மூலயமா நம்மளை ஜீவித்திருக்க வச்சிருக்கு. அப்போது இந்த மண்ணினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு இந்த மண்ணுக்கு தான் சொந்தம். அப்போது இந்த மண்ணை நினச்சி நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய தானத்தில் கொண்டுட்டு போய் அதுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்கு அடுத்தது மணிப்பூரகம், நீரினுடைய அம்சம். இதுக்கு பிரம்மா பெருமாள் விஷ்ணு அப்படிங்கிற காக்கும் கடவுளாக சொல்லுறாங்க. இந்த நீர் பூமியில் பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு நீராக இருக்குது. அப்போது இந்த நீர் என்ன செய்யுது? நமக்கு தேவையானவற்றை எல்லாமே கொடுத்து மழையை பெய்ய வைத்து எல்லாம் செஞ்சு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம இந்த உடம்பு ஜீவித்து இருக்கிறதுக்கு பயன்படுறதுனால அதுக்கு ஒரு நன்றி நம்ம சொல்லிக்கணும். அடுத்தது நெருப்புங்கிறது பூமியினுடைய மையப்பக்கத்தில் குழம்பாக இருந்து அந்த வெம்மையை அந்த பூமி பூரா பரப்புது. அதன் மூலியமாக நமக்கு என்ன செய்யுது? வெம்மையே கொடுக்குது. இப்போ பனிக்காலத்தில் போய் நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போது இந்த நெருப்புங்கிற அனல் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ உடம்புக்கு தேவையான அந்த சக்தி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அதனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். அடுத்தது காற்று தான் என்ன செய்யுது? நமக்கு வாசியாக இருந்து உயிரை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஜீவித்து இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால அந்த காற்றுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிடுவோம். அடுத்தது மேகம், பிரபஞ்சங்கிறது என்னன்னா நம்ம வாழ்கிறதுக்கு இடம் கொடுக்குது. இப்போ இந்த வெட்ட வெளியில்
இது வெட்ட வெளி. பட் ஆனால் இங்கே சேர் போட்டிருக்கோம், டேபிள் போட்டிருக்கோம், பெட்டு போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போது இந்த வெளி என்ன செய்யுது? நம்ம ஜீவித்து இருக்கிறதுக்கு, சர்வைவல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இடத்த கொடுக்க, அதுக்கு நன்றி சொல்லணும். இப்போ பஞ்சபூதங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டோம். ரைட்டு. இப்போ பஞ்சபூதங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதம், விசுப்தி, ஆக்னா சக்கரங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம தேகத்தை நல்ல விதமாக இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்துப்போகக்கூடிய வகையில் நாம் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை, அதாவது இது தேவ ரகசியமடா ஞானம் மார்க்கம் தீயவன் ஒருவன் தீண்டப்போகா எழுதாத புத்தகத்தின் எழுத்துங்கிறாங்க. அப்போது எழுத்தில் கூட 2 வகை இருக்கான்னு. ஆமாம், அது எப்படின்னா மறைகளுக்கு உட்பட்ட ஒரு உச்சரிப்பு, 2வது மறைகளுக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய ஒரு உச்சரிப்பு. அப்போது இந்த மறைகளுக்கு உட்பட்ட செயல்களை நாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது, ஜபங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கப்போ, இங்கே போகிறப்போ சில மந்திரங்களை வாய் விட்டு ஜபம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா திருமந்திரத்தில், அது நம்மளுடைய இயக்கங்களை பாதிக்குங்கிறார். அப்போ என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னா, இந்த புன்முறுவல் பூத்த மாதிரி உதடோட அப்படி மெல்ல லேசாக ஒட்டி இருக்கிற மாதிரி மட்டும் அந்த உச்சரிப்பெல்லாம் இருக்கணும். அப்போது நான் எதுக்கு இதை முன்கூட்டி உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஜபம் நீங்கள் அப்படி தான் செய்யணும். அப்போ தான் அதுக்கு முழு பயன். அதாவது கதாகதம் உள்ளாரையே புறப்பட்டு உள்ளாரையே அது போய் அடங்கிடணும். ஏன்னா இது ரகசியம், தேவ ரகசியம். அதான் எழுதாத புத்தகத்தின் எழுத்துங்கிறார். எழுதாத புத்தகத்தின் எழுத்து தேவ ரகசியமடா ஞானம் மார்க்கம் தீயவன் ஒருவன் தீண்டப்போகா எழுதாத புத்தகத்தின் எழுத்துங்கிறார். அப்போது மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணுறப்ப மந்திரங்கள்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த காலிங் நேம், பரம்பொருளை நாம் அழைக்கக்கூடியது. இந்த சக்கரங்கள் 51 அச்சரங்கள் அப்படிங்கிறாங்க. 51 அச்சரங்கள்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மூலாதாரம். அதுக்கு 4 இதழ் தாமரைங்கிறாங்க. அந்த 4 இதுக்கு 4 எழுத்துக்கள். அப்போது இந்த அச்சரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களை நாம் ஜபம் பண்ணுறப்ப இந்த மூலாதார சக்கரம் தூண்டப்படுது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானங்கிறது அதுக்கு அதே மாதிரி சக்கரங்கள். இந்த மாதிரி இந்த சக்கரங்களுடைய எண்ணிக்கை நான் அடுத்ததுக்கு சொல்ல வரேன். இன்றைக்கி மூலாதாரத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதனால் அதனுடைய இதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போது இதையெல்லாம் எப்படின்னா வாய் விட்டு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், இது சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கருப்பொருள். இந்த அச்சரங்கள், அதனுடைய நிலைப்பாடுகள், அதனுடைய இதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான விஷயங்கிறார், ரொம்ப ரகசியம்ங்கிறார். அப்போ அது எப்படி தியானத்தில் மட்டும்தான் வச்சு நம்ம தவம் பண்ண முடியும். தியானம் பேர், தவம் பேர். தியானங்கிறது ஒன்றை நினச்சி அதையே மனதில் இருத்துக்கிறது. ஆனால் தவங்கிறது அதுவாகவே மாறிடுறது. அப்போது நமக்கு தேவை தவம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதில் சரியைங்கிறது கிரியைங்கிறதெல்லாம் அரும்பு, பூ, மலர், கனி. நமக்கு தேவை கனி தான், ஞான மார்க்கம் தான். ஏன்னா நமக்கு தேவை இந்த 3 மார்க்கத்தை நம்ம கிட்ட 3 2 36 வருஷம் வேணும் கிடையாது. இப்போ நமக்கு ஞான மார்க்கம் வேணும். அதுக்கு யாருன்னு குருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். அதனால தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த மூலாதாரத்தை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். மூலாதார சக்கரம்னா அது எங்கே இருக்குது, அதனுடைய இயல்பு என்ன, அங்கே யார் யார் இருக்கிறாங்க, அந்த இருக்கிறவங்களை எப்படி நாம் தியானத்தில் கொண்டுட்டு வர்றது, அதை எப்படி மனக்கண்ணில் கொண்டுட்டு அதை எழுச்சி பெற செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். மீதி இருக்கிறத வேறு விதத்தில் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு சக்கரங்கள். இப்போ மூலாதாரங்கிறது நம்மளுடைய உடம்புடைய நடுபாகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்மளுடைய முதுகு தண்டு இருக்குல்ல, முதுகு தண்டை இமேஜினேஷன் பண்ணுங்கள். அது அப்படியே அதனுடைய வந்தீங்கன்னா கீழே குதத்துக்கு மேலே அது ஒரு பாம்பினுடைய வால் மாதிரி ஒரு இடத்துல போய் முட்டி மோதி நிற்கிது. அது ஔவையார் பாடலில் வருது. நான் அப்போ இந்த விளக்கத்தை அங்கேயே நான் உங்களுக்கு வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் உங்களுடைய
அந்த தண்டுவடம் இருக்குல்ல, தண்டுவடத்தினுடைய முனை வந்து எங்கே வருதுன்னா மையப்பகுதி. உங்கள் உடம்பினுடைய பின்பகுதியை இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா அது நடுவாக அப்படியே வரும் முதுகுத்தண்டு. அந்த முதுகுத்தண்டு எப்படி வருதுன்னா கீழே குதம். குதங்கிறது வந்து ஆசனவாய். இந்த ஆசனவாய்க்கு மேலே 2 அங்குலம் இமேஜினேஷன் பண்ணிங்க. நம்மளுடைய குறியிலேருந்து 2 அங்குலம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும். ஒரு பாயிண்ட், அதுதான் மத்தியம். நம்மளுடைய உடம்புடைய மத்திய பகுதி அது. அந்த மத்திய பகுதியை அது இனக்குறின்னு சொல்லுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து நாதம் பிந்து வந்து ஒரு பைக்குள்ளே அப்படியே இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நாதமும் பிந்து. நாதம்னா என்ன? சத்தம், வெளிச்சம், ஈஸ்வரன், ஈஸ்வரி. 2வது வந்து நிலவு, சூரியன், வந்து சுக்கிலம், சுரோனிதம். எல்லாத்துக்கும் இதுதான் பொருந்தும். சொல்கிறபடி தான் அந்த இடத்துல சுக்கிலமாகவும் சுரோனிதமாகவும் இருக்குது. ஒரு பையில் இருக்கிற மாதிரி அந்த சக்தி அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கணும். அந்த சக்திக்கு மேலே என்ன செய்யுது, இந்த ஸ்பைனல் கார்டு வழியாக இருந்து வர அந்த இது வந்து அந்த இடத்துல அப்படியே அதை டச் பண்ணிட்டு நிற்கிது. இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடது நாடி இருக்குல்ல, நம்ம சுவாசம் பண்ணக்கூடிய இடது நாடி, வலது நாடி, அதாவது இடகலை பிங்கலை, அது 2ம் வந்து அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இப்போது அங்கே என்னென்ன இருக்குது? இடகலை இருக்குது, பிங்கலை இருக்குது, சுழுமுனை இருக்குது. இந்த சுழுமுனை எப்படி இருக்குன்னா அந்த தண்டுவடத்தில் மத்திய பாகமாக ஒரு சின்ன நரம்பை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதனுடைய முனை வந்து ரொம்ப ஊசி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு துவாரம் இருக்கிறதா இது எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இமேஜினேஷன் தான். அங்கே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னா இருக்குது. அது ஆனால் எப்படி கரண்ட் இருக்குது, எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? சுவிட்சை போட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி அந்த அமைப்பை நீங்கள் எல்லாருமே இமேஜினேஷன் பண்ணிக்க. நான் சொல்கிறது நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை கருத்தில் வச்சுக்கோங்க. சொல்கிற புரியுதா? கருத்தில் தான் வச்சுக்கணும் இதை. ஆச்சா? அப்போது அந்த சென்டர் பாயிண்ட்டு குதத்துக்கு மேலே, குறிக்கு கீழே, மத்தியம பாகத்தில் அதை நேராக உடம்பினுடைய மையப்பகுதி, மையக்கோடு, உடம்பினுடைய மையக்கோடு. இந்த இடத்துல என்ன இருக்குது? 3 பாயிண்ட்டு வந்து ஜாயிண்ட் ஆகுது. இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இப்போது இது ஜாயிண்ட் ஆகிறப்போ இதை வந்து காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேங்கிறாங்க. காலுங்கிறது இந்த நமக்கு தச வாயுக்கள் வருதில்ல, அதில் ஒரு வாயு. அதனுடைய இடம் இந்த பகுதி. அது என்ன செய்யுன்னா சூரிய கலையில் நம்ம உடம்புக்கு நம்ம சுவாசம் பண்ணி அதை கும்பகம் பண்ணுறப்ப அது என்ன செய்யணும், அந்த உஷ்ணக்காற்று போய் அங்கே முட்டுறப்போ என்ன ஆகுன்னா அந்த தூங்கிட்டு இருக்கிற பாம்புன்னு சொல்கிறாங்க. பாம்பு அங்கே கிடையாது. இட் இஸ் அ பவர். ஏன் பாம்பை சொல்கிறாங்கன்னா பாம்பினுடைய குணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி அந்த இடத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு சொல்லுறேன். 4 இதழ் தாமரை, 4 இதழ் இருக்கிற தாமரை, அது நடுவில் ஒரு முக்கோணமாக ஒரு பீடம், ஒரு முக்கோணமாக ஒரு பீடம். அந்த முக்கோண பீடத்தில் சென்டரில் மையத்தில் ஒரு சின்ன பொட்டு மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. எதுக்கு அந்த பொட்டுன்னு சொல்கிறேன்னா, பாம்பை பார்த்துருக்கீங்களா? ஒரு வட்டமான கூடையில் அப்படியே அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பொட்டை நீங்கள் அந்த கூடை பாம்போட கூடை மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இப்போ என்ன செய்கிறீங்க, அந்த கூடையை திறக்கிறீங்க. திறந்தோன்னே என்ன செய்யும்? செய்யின்னு பாம்பு மேலால் தான் பார்க்கும். இப்போ நீங்கள் உங்கள் கற்பனையில் நான் சொன்னதெல்லாம் கொண்டு போயிட்டீங்க. மூலாதாரம் எங்கே இருக்குது? ஆண்குறிக்கு கீழே, குதத்துக்கு மேலே, மைய பாகத்தில் ஒரு புள்ளியில் இது 3ம் வந்து சந்திக்குது. இந்த சந்திக்கக்கூடிய இடத்துல 4 இதழ் தாமரை மாதிரி அது மேலே முக்கோணத்தில் ஒரு பீடம் இருக்குது. அந்த பீடத்தினுடைய மையப்பகுதியில் நம்ம பெண்கள் பொட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு இடத்துல அப்படியே ஒரு பாம்பு சுருண்டு படுத்துருக்குது. பாம்பு சுருண்டு அந்த பொட்டுக்குள்ளே அந்த பாம்பு படுத்துருக்கு. இப்போ நாம் என்ன செய்கிறோம், அதை மணக்கண்ணில் கொண்டுட்டு வந்து கும்பகம் பண்ணுறப்போ அது என்ன ஆகுனா அந்த உஷ்ணக்காற்று போய் அதை ஓப்பன் பண்ணுன்னு அது மேலே ஏறுது. மேலே எங்கே ஏறுது? அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் இப்படி வருது, இதில் போக முடியாது. அதனால் என்ன செய்யுது, அந்த சுழுமுனை நாடி வழியாக மேலே ஏறப்படுது. இதுதான் இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அமைப்பு, மூலாதார சக்கரத்தினுடைய அளவு, மதிப்பு எல்லாமே சொல்லிட்டேன்.
இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கால அளவு கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ப்ரேயர் வைப்பேன். சொல்ல புரியுதா? நீங்கள் ப்ரேயரில் குரு சொன்னதை நீங்கள் மனக்கண்ணில் கொண்டுட்டு வந்து அதை எழுப்புறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். ரெண்டாவது, இது வந்து தப்பாக செய்யக்கூடாது. அதுக்காக பயப்பட வேண்டாம். சொல்கிற புரியுதா? தப்பாக செய்யக்கூடாதுன்னா என்னன்னா, எண்ணங்களை வேறு இடத்துல வைக்கவே கூடாது. மனதை அங்கே தான் இருக்கும். எண்ணியது எண்ணி ஆங்கு எய்துவர். எண்ணியது எண்ணி ஆங்கு எய்துவர். அங்கே போகணும். உங்கள் மனம் போனீங்கன்னா 100% பலிதமாகும். அப்போ இந்த சக்கரம் ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இது வந்து நாணமில்லா சுரப்பி மாதிரி இதுவும் ஒரு சுரப்பி தான். சொல்ல புரியுதா? அதில் நாதமும் விந்தும் இருக்க ஒரு பையில். அப்போ நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய பிறப்பினுடைய ரகசியமே அங்கே தான் இருக்குது. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிறப்பினுடைய ரகசியமே அங்கே. இதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய சந்ததிகள் குறைந்த ஆயுள், ஊனம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்கன்னு வேதங்கள் சொல்லுது. அந்த பாடல் திருமூலர் அந்த இடத்துல வந்திருக்கு. அதை கடைசியாக நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். சொல்ல புரியுதா? அதனால் இதனுடைய பலன் என்னன்னீங்கன்னா, உங்களுடைய தேகம் காந்தி பெறும். ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான உஷ்ணம் அங்கே தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. உஷ்ணம் மூலாதாரம், எல்லாத்துக்கும் மூலம். அது மூலம் ஆதாரம், அது மூலம், அதுதான் இந்த தேகத்துக்கு ஆதாரம். அப்போது இதுக்கு அச்சரம் வந்து ஓம்ங்கிறது. ஓம்ங்கிற பிரணவம் தான் அச்சரம். ஓம்னா என்ன? ஆ உ மா. அம் ரேஷகம், பூரகம், இம் கும்பகம். அப்போ ஆங்கிறது என்ன? ரேசகனை காற்றை வெளியேற்றுறது, பூரகனை காற்றை உள்ளே இழுக்கிறது, கும்பகனை அதை நிலைநிறுத்துறது. இடகலை, பிங்களை, சுழுமுனை, இந்த 3 நாடிகளும் சேர்ற பகுதி தான் அந்த முக்கோணம். இந்த முக்கோணத்தை நீங்கள் தியானத்தில் கொண்டுட்டு வர்றப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உணர்வு பூர்வமான இது வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ, வீட்டில் இருக்கிறப்போ கையை அந்த இடத்துல ஒரு விரலை வச்சு அதை நீங்கள் உணரலாம். பகுதி ரெண்டுக்கும் மையப்பகுதி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த இடம் கை வச்சிங்கன்னா தெரியும். அதை அப்படியே இமேஜினேஷன் கொண்டுட்டு வரப்போ அந்த பகுதி மட்டும்தான் தெரியணும் மொழிய குதத்தையோ குறியையோ நீங்கள் மனக்கண்ணில் கொண்டு வரக்கூடாது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்காக என்ன செய்யலாம்? அந்த இடத்துல கையை வச்சு பாயிண்ட் பண்ணி அந்த இடத்த ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து விகல்பமாக நினைக்கவே கூடாது. நம்ம தேகத்தில் என்ன நடக்குது, எப்படி இயற்கு, நம்மளுடைய இயல்பான குணங்கள் என்ன, அதை நாம் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த ஆராய்ச்சியே பண்ணின சித்தர்கள், ஞானிகள்லாம் நம்மளுடைய இயக்கத்துக்கு இதுதான் காரணமாக இருக்குது, இப்படி தான் இருக்குது. இதன் மூலயமா நீங்கள் சாகா கலை, என்ன கலை? சாகா கலைன்னு இந்த தேகம் அல்ல, நம்மளுடைய ஆத்மா. இறப்புங்கிறதே ஆத்மா மறுபடியும் நம்மளுடைய ஆத்மா வேறு, மற்ற ஆத்மா வேறு கிடையாது. ஆனால் அது காரண தேகத்தோட பிணைஞ்சிருக்கு. இந்த தேகம் அந்த ஆத்மாவோட போய் சேர்ந்து மறுபடியும் பிறப்பெடுக்கனால தான் இறப்பு. அதனால் நீங்கள் இறப்பை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் வராது. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு என்ன செய்யணும்? உங்களுக்கு மாபெரும் ஒரு சக்தியை கொடுக்கும். சக்தினா நீங்கள் வேறு தான் நினச்சிக்காதீங்க. நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு நல்கூராய் நீடார் சடாரத்தின் மீதே பராபரத்தை நீகான் எனாவன சொல்ல அருவாயங்க. நீ வேறு நான் வேறு சொல்ல புரியுதா? அதனால் உங்களுக்கு அந்த உணர்வு தான் நமக்கு முக்கியமானது. உணர்வு தான். இந்த உள்ளுணர்வு தூண்டப்படும். உணர்வுகள் தூண்டப்படுறப்ப அங்கே தெய்வ காட்சி நமக்கு கிடைக்கும். இறைவன் வந்து உணர்வு பூர்வமானவர், காட்சி பூர்வமானவர் அல்ல, உணர்வு பூர்வமான. அந்த உணர்வுகள் தூண்டப்படுறப்ப மனதினுடைய எழுச்சி, மனம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளுடைய சுவாசம் இருக்குது, வாசி இருக்குது.
அப்போது அந்த வாசையினுடைய எழுச்சி என்ன செய்யுன்னா நமக்கு உள்ளாரையே கதம் ஆக ஆரம்பிச்சிடும், வெளியேறாது. 12 அங்குலம் வெளியேறிச்சுன்னா அது நார்மல். 4 அங்குலம் குறைஞ்சி வெளியே 8 அங்குலம் ஏறிச்சுன்னா அது மீடியம். வெறும் 4 அங்குலம் மட்டும் போயிட்டு 8 அங்குலம் உள்ளார தங்கி இருந்துச்சுன்னா நமக்கு மாபெரும் அது என்ன தேகம்னு சொல்கிறது? ஞான தேகம். அப்போது நம்மளுடைய சுவாசத்தை தம்பனம் பண்ணணும். அதுதான் பிராண ஆமம், பிராணனை கட்டுப்படுத்தல். பிராணன்னா நம்மளது உயிர்காற்று. அந்த உயிர்காற்றை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியேறாமல் இருக்கிற வரைக்கும் ஆயுள் ஹீனப்படாது. இப்போ இந்த பயிற்சி மூலிமா நம்ம என்ன செய்ய போகிறோம்? மனதை ஆதாரங்களை கொண்டுட்டு போக போக அது என்ன செய்யும்னா அந்த சுவாசம் உள்ளே வர சுவாசம் அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கும், வெளியே போகாது, வெளி ஓட்டம் குறைஞ்சி போயிடும். அப்போ தேகம் வந்து சுத்த தேகமாக மாறும். சுத்த தேகம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒளி தேகம். ஒளி தேகம்னா என்ன? சூட்சம தேகம். அந்த சூட்சம தேகம் தான் இத்தனைக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அதை நாம் மனக்கண்ணால் பார்க்கலாம். உங்களுடைய தேகத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு சொல்லறாரு எப்படி அதை செய்யணும், முறையாக செய்யணும், எப்படி அந்த தேகத்தை ஒளி தேகத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்கு திருமூலர் சொல்லியிருக்கார். நாம் ஃபாலோ பண்ணுறது பூரா அதிகபட்சமாக சித்தர்கள், ஞானிகள் இவங்களுடைய இதுதான். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. சில பேர் அச்சரங்களை வந்து 5 ந ம சி வாய் 5ன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. மூலாதாரத்தை வந்து மண்ணினுடைய இயல்பாக சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மூலம் என்பது நமக்கு ஆரம்பம். அதுதான் ஓம் பிரணவம். இந்த ஓமுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஆ உ மா எல்லாமே அதில் தான் இருக்குது. அகரம் உகரம் இது வந்து இந்த மாதிரி வாயிலேயே நாம் உச்சரிக்கக்கூடாது. நான் இப்போ சொல்கிறது வேறு வழி இல்லாதனால உங்களுக்கு சொல்லுறேன். இதுதான் வந்து அவருக்கு என்ன செய்கிறாங்க சித்தர்கள்லாம் அதை வந்து 8, 2, 10ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் அதை சொல்லக்கூடாதுங்கிறனால. இது உனக்கு இந்த தெளிவு வேணும்னா உன்னுடைய குரு மூலியமாக நீ தெரிஞ்சுக்கன்ட்டு போயிடுறாங்க. 8ன்னா என்ன, 2ன்னா என்ன, 10ன்னா என்னன்னு சொல்லி நீ குரு மூலியமாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் போயிடுறாங்க. அதனால் இதனுடைய அந்த உட்பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது உங்களுக்கு நான் மூலாதார சக்கரத்தினுடைய அச்சரங்கள், அது என்ன, அதனுடைய இயல்பு, அது எத்தனை இதழ் இருக்குது, அதனுடைய எழுச்சி எப்படி வரும், அந்த இடத்துல யார் இருக்கா, அதுக்கு வந்து வாழை சக்தியும் விநாயகரும் தான் மூலாதார தெய்வங்கள்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு சக்கரங்களுக்கு தெய்வங்களை குறிப்பிட்டிருக்காங்க சித்தர்கள். ஏன் வாழை சக்தின்னு சொல்லுறாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அது எப்போ இளமையானது. இப்போ இதை வந்து நம்ம தூண்டுதல் மூலயமா நம்மளுடைய இளமை அழியாமல் இருக்குங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? 100, 200, 300ன்னு கூட வாழ்ந்திருக்காங்க சித்தர்கள், ஞானிகள் எல்லாம். ஆவியுடல் அழியாது 1000 ஆண்டுகள் வயங்கு புலிக்குகை எங்கள் வாழ்வேங்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆவியுடல் அழியாது. அதுதான் நான் சொல்கிறேன், சூட்சம தேகம் அது அப்படி நிலைப்பற்றும். இல்லாட்டினா அது கீணப்பட்ட தான் அந்த தேகத்தினுடைய காந்தி குறைய தான் நமக்கு ஆயுள் கீணப்படுது. இந்த தேகத்தை பற்றி பேசாதீங்க, இது வந்து பொய் தேகம். உள்ளுக்கு இருக்க மெய் தேகம்தான் நிலையான தேகம். நம்ம தப்பாக நினச்சக்கூடாது. இது பண்ணிட்டோமா 2000 வருஷம் நம்ம இதே தேகத்தில் இருப்போங்கிறதல்ல. அந்த சூட்சம தேகம் அப்படியே ஹீனப்படாமல் இருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒளி தான் அது வந்து 3/4 பங்கு அது உள்ளார போய் அதுதான் அந்த ஒளி தேகத்துக்கு அதை வன்னின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படிப்பட்டதுன்னா அது வந்து குளிர்ச்சி உள்ளது. அது ஆவிங்கிறாரு. அந்த ஆவி என்ன செய்து போய் உள்ளார போய் அதுக்கு தேவையான அந்த ஒளி தேகத்துக்கு தேவையானவற்றை ஃபீட் பண்ணுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதனால் எப்பொழுதும் இடகலை சக்தியினுடைய பாகம், பிங்களை சூரியனுடைய பாகம். இது வந்து விஷம் பொருந்தி காற்று, இது வந்து அமிர்தம் பொருந்திய காற்று. அப்போ என்ன செய்யுது இயற்கை? அந்த அமிர்தம் பொருந்திய காற்றை உள்ளார போய் அதை எல்லா பக்கமும் தேவையான நம்ம உறுப்புகளுக்கு தேவையான எல்லா அமுதத்தையும் அதை கொடுத்துட்டு அங்கே அது வெளியேற்றின அந்த விஷக்காற்றுக்களை எடுத்துகிட்டு வந்து வெளியே வருது. அதனால தான் சிவபெருமானுக்கு கண்டத்தில் வந்து விஷத்தை காமிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு உண்மையந்தான். அதனால் அதனுடைய தத்துவத்தை தான் நம்ம வச்சுக்கணும். அவர் உடனே எடுத்து இப்போ ஆழகால வேத்த இது கடைஞ்சோடனே பிடிச்சாங்கன்னா இந்த கடைதலுங்கிறது தான் நான் கதாகதம்னு சொல்லுறேன்.
சொல்ல புரியுதா? அதனால் நீங்கள் ஃபண்டமெண்டலான விஷயங்கள் இந்த நம்ம தேகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அடுத்த நிலைக்கு உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் முக்கியமான சாப்டர். இவ்வளோ என்னன்னா நம்ம ஜெனரலாக எல்லாம் பேசிக்கிட்டு வந்தோம். இதுதான் முக்கியமான நிலை. இப்போது நான் சொன்னதை எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மூலாதாரம் எங்கே இருக்குது? அது ஒரு 4 இதழ் தாமரை மேலே இருக்குது. அதில் அந்த 4 இதழ் தாமரையில் ஒரு முக்கோண பீடம் இருக்குது. அந்த பீடத்தினுடைய மையத்தில் ஒரு பொட்டு வச்ச மாதிரி பாம்பு அப்படியே சுருண்டு அது படுத்திருந்தால் வட்டமாக தான் படுத்திருக்கு. அதை நாம் மனக்கண்ணால் அதை எழுச்சி பெற செய்து நாம் அதை அந்த சுழுமுனை நாடி வழியாக மேலே ஏற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும். இது பயிற்சி. இப்போ நான் சொன்னது அந்த பயிற்சிக்குண்டான வழிமுறைகள். பயிற்சி பண்ண வேண்டியது யார்? நீங்கள் தான் பண்ணியாகணும். இந்த பயிற்சி பண்ண வேண்டியது யார்? நீங்கள் தான் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அந்த இடத்த ஃபஸ்ட்டு இமேஜினேஷன் பண்ணி கொண்டுட்டு வாங்க. குதத்துக்கும் மேலே குறிக்கும் கீழே மையப்பகுதி, அந்த இடம் தான் மூலம், ஆதாரம். இந்த தேகத்துக்கு மூலம் அதுதான், ஆதாரமும் அதுதான். அதனால தான் அதுக்கு மூலாதாரம் சொல்கிற. அதனால தான் கணபதியே வாழையையும் சக்தியை அங்கே வச்சு. கணபதியினுடைய தத்துவமே வேறு, வாழையினுடைய தத்துவமும் வேறு. ஏன் வாழை சக்தின்னு சொல்கிறாங்க? ஒரு 10 வயது பெண்ணாக கட்டுறாங்கன்னா நீங்கள் அந்த 10 வயது இளமையோடு எப்போ இருந்துகிட்ருக்கலாம். அதுக்காக தான் அந்த வாழை சக்தின்னு சொல்கிறாங்க. புரியுதா? கணபதியினுடைய தத்துவம் வேறு. திருமூலர் திருமந்திரத்தில் எங்கேயுமே கணபதியை பற்றி அவர் சொல்லவே இல்லை. அதனால் நம்ம அதெல்லாம் நாம் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், நம்ம அதுக்குள்ளேயும் நுழைய வேண்டாம். அவ்வளோ பெரிய நம்ம இன்னும் அந்த நிலைக்கெல்லாம் நம்மளாம் உணரலை. அது வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக முருகப்பெருமான் நமக்கு எல்லாமே காட்சிகளாக காமிச்சிட்டு போயிடுவார். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த மூலாதாரத்தை பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள், அதை இருப்பு நிலை, அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய உள்ளார்த்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ரீகால் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ரீகால் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தெளிவுபடுத்திக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் உட்காந்து பயிற்சி பண்ண பழகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எழுப்பக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த இடத்தினுடைய நிலைக்கு உங்கள் மனதை கொண்டுட்டு போய் அது உங்களுடைய மனக்கண்ணில் தெரியணும், காட்சி பொருளாக்கணும். தவமாக அதை செய்யணும். தியானம் அல்ல, தவமாக செய்யணும். தியானங்கிறது அதை பற்றி நினைக்கிறது, தவங்கிறது அதுவாகவே மாறுவது. நீங்கள் அதுவாகவே மாறி அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் அதை எழுச்சி பெற முடியும். ஏன்னா செய்கிறதெல்லாம் நீங்கள் தான், வேறு எங்கேயும் வெளியிருந்து எதுவுமே கிடையாது. உங்கள் மனம்தான். மனமது செம்மையாயின் மந்திரங்கள் தேவையில்லை. சொல்கிற மனமது செம்மையாயின் வாயோ உயர்த்த வேண்டாம். அது அங்கேயே இருந்து அப்படியே உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இப்போ இந்த மூலாதாரத்தை பற்றி நான் சொன்ன விஷயங்களை அப்படியே அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உங்கள் மனக்கண்ணில் கொண்டுட்டு வர முடியுதா? அந்த பயிற்சியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எழுச்சி பெற செய்ய வேண்டாம், பாம்பை நீங்கள் எழுப்ப வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் கற்றுக்குங்க. நான் அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்கு போகிறப்போ இந்த மூலாதார சக்தியை எப்படி எழுப்பி கொண்டு போய் சுவாதிஷ்டானத்தில் சேர்க்கறதுன்னு சொல்கிறேன். அடுத்த பயிற்சியில் அதை வச்சுக்குவோம். இப்போ இதை பற்றி மட்டும் நாம் நல்ல விரிவான ஒரு டிஸ்கஷன் வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, ஒரு 5 நிமிஷம் இதை பற்றி திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். 5 நிமிஷம் தியானத்தில் இருக்கிற மாதிரி இருந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு